கூட்டணி ஆட்சி தான், அதுக்கு ஒத்துக்கிட்டு நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கூட்டணியில இரு, இல்லன்னு சொன்னா உன்னை கைட்டி விட்டுட்டு வேற ஒரு ஆளை முதல்வர் ஆக்கிடுவோம் அப்படின்னு எடப்பாடிக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் இது. நாங்க யாரு கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, நீங்க அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. அதிமுக அழிஞ்சிடக்கூடாதுன்ற கவலை எங்களுக்கு இருக்கு. அங்க பண்ற மாதிரி இங்கேயும் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. வேலைக்கு ஆகாது, தமிழ்நாட்டுல அது நடக்காது. லாட்டரி சீட்டு விழுதா இல்லையானு தெரியல, அதுக்குள்ள இவன் நிலம் வாங்குவோம், என் வேலத்துல எப்படா நீ மாட்ட விடலான்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி. கட்சி போனாலும் போகுது, எது வேணா போகட்டும், நான் அந்த அப்பா தப்பிச்சுக்கணும், அவ்வளவுதான். என் மேல வழக்கு எடுக்க போடாம என்ன விட்டுரு சாமி. இப்போ உங்க வந்து கட்சியில வந்து திராவிடன்ற பேரை எடுத்துடணும், அண்ணான்ற பேர்ல எடுத்துடணும், அதெல்லாம் வச்சுக்கிறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. அமித்ஷா இந்து முன்னேற்ற கழகனோட வச்சுக்கலாம், அதிமுக தீ வராது, அதிமுகன்னு வச்சுக்கலாம். இப்பவும் கட்சியை காப்பாத்துறதுக்காக தான் இந்த அமித்ஷாவை துரோகம் பண்ணுங்கன்றேன். அமித்ஷாவை துரோகம் பண்ண தப்பு கிடையாது. மதவாத சக்தி வளர விடாமல் தடுக்கணும்னா இன்னும் 1000 குறைகள் இருக்கலாம், 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் அதிமுக மதவாத கட்சி அல்ல.